ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் லிமன் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பன்னீர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஃப்டர்நூன் போல் இந்த சம்மர் டைமில் ஏதாவது ஒன்று கூலிங்காக சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தான் நானும் பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சதும் கிச்சனுக்கு வந்துட்டு பன்னீர் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து 50 கிராம் இருக்கும். ஸோ வந்து நான் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். 2 பேருக்கு தான், பாப்பா சாப்பிடுவா. ஸோ 2 பேருக்கு என்ன எவ்வளோ சைஸு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா மசாலாவை தான் ரெடி பண்ணேன். அதாவது 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு, நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான சால்ட்டு போட்டுட்டு லாஸ்ட்டாக கேர்டு போட்டுட்டு அது வந்து சைடில் எடுத்து வச்சுட்டேன். நல்லா தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போடணும். ஏன் போடுறோன்னா பன்னீர் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஸோ வந்து அது வந்து தண்ணியில் போட்டால் சாஃப்ட்னஸ் இருக்கும் நம்ம செய்யும் போது. ஸோ எப்போ நம்ம பன்னீர் பண்ணாலும் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ் போட்டுட்டு மசாலாவில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் என்ன செய்யணுமோ அதை பண்ணிக்கலாம். மசாலாவில் போட்டு 65 ரெடி பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் தான் அது மசாலாலாம் அது உள்ளே போகிற அளவுக்கு. அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா கொதி வந்ததுமே இந்த மேலே நுரைச்சி வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு பீஸை ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கணும். ஓகே, கொஞ்சம் வந்து மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ தூரமாக இருந்து ஒரு பீஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் விட்டு திருப்பினேன். ஏன்னா வந்து தீ பிடிச்சிக்க அப்படியே விட்டுட்டேன். பக்கத்துலேயே இருந்து தான் பார்த்தேன். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி. பன்னீரில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது, எனர்ஜி தரும், விட்டமின் B12 இருக்குது, வெயிட் அகெயின் ஃபிட்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து 10 டேஸ்க்கு இல்லை ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த பன்னீரை எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து எந்த குழம்புக்கு ஷைடிஷாக இன்றைக்கி நான் போட்டிருக்கேன்னா முருங்கைக்காய் சாம்பார் தான். ஆல்ரெடி அந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால் இன்றைக்கி ஷேர் பண்ணல. 65 பன்னீர் 65, அப்புறம் எக் புர்ஜி, 2 அப்பளம். சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி லஞ்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் 65 நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அளவுக்கு இல்லைனாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 o'clock போல் கிச்சனுக்கு வந்தேன். ஏன்னா ஹோம்மேடு ஹேர் ஆயிலை வந்து நான் வந்து ஸ்டார்டிங் ப்ரெக்னென்ட் டைமில் எனக்கு வந்து ஹேர் ஃபால் வரும்போது இப்படி தான் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணல, அதை மறந்துட்டு இது செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சரி பண்ணிடலாம், நம்மளுக்கும் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஷேர் பண்ண மாதிரி இருக்குன்றதுனால சரி திரும்பவும் வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை எடுத்துக்கோங்க. அதாவது கோகோனட் ஆயில் ஹோம்மேடாக இருந்தாலும் சரி, அதாவது பேராஷூட்டு இந்த மாதிரி விவிடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த ஸ்மெல் வர ஆயிலெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் கெமிக்கல் இருக்கும். அது கூட ஒரு கைப்பிடி வெந்தயம், கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி, அந்த கருவேப்பிலோட குச்சி இருக்கும் பாருங்கள், பெரிய குச்சியில் சின்ன குச்சி, அதையும் போட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கணும். நீங்கள் வந்து கரண்டியில் பண்ணிக்கோங்க. என்கிட்ட குச்சி இருந்ததுனால சரி எதுக்குன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிவிட்டு வந்து ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் அது வந்து அந்த சூடெல்லாம் வந்து தமுந்துடும். அப்போ வந்துட்டு அந்த கருவேப்பிலெல்லாம் கருவேப்பிலை, அந்த குச்சி, அந்த வெந்தயம்லாம் நம்ம அப்படி நசுக்குனா வந்து மாதிரி ஆகி எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இதை வந்து இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அன்றைக்கே கூட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இல்லை 1 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கேல்ப்புக்கு தான் அப்ளை பண்ணணும். நம்ம எந்த விஷயம் பண்ணாலும், நான் ஏன் எல்லாத்துக்கும் ஸ்கேல்ப் பண்ணுறேன்னா ஸ்கேல்ப்பு தான் நம்ம முடியோட வேறு பகுதி. ஸோ அங்கே தடவும் போது தான் முடி வந்து வளர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம கையில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுறீங்களோ ஆயில் மசாஜ், அந்த அளவுக்கு பிளட் சர்க்கிள்ஸ் இம்ப்ரூவ் ஆகி ஹேர் வந்து க்ரோத் ஆகும். அதனால தான் நான் வந்து ஸ்கேல்ப்புன்னு சொல்கிறேன். எப்போவுமே எல்லோரும் ஸ்கேல்ப்பில் தான் எது பண்ணாலும், ஹேர் மாஸ்க்கு, ஹேர் சீரம் எதாக இருந்தாலும் நம்ம ஸ்கேல்ப்புக்கு தான் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து நான் ஈவினிங் போல், அதான் ஒரு 4:30 இல்லை 5 o'clock போல் டைம் ஞாபகம் இல்லை, அந்த டைமில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த எண்ணெய் வந்து ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எண்ணெயை தடவி மண்டே தடவுறீங்கன்னா
டியூஸ்டே வெட்னஸ்டே வந்து ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அது கண்டினியூவாக ஒரு நாள் பண்ணுறீங்கன்னா 2 நாளைக்கு அப்புறம் வந்து 3ஆவது நாளுக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ வெட்னஸ்டே வந்து மண்டே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெட்னஸ்டே ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஹேர் வாஷ் வந்து எதுக்கு பண்ணுறேன்னா வீக்லி 3 டைம் பண்ணுங்க. அதுதான் நம்ம ஹேரை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். எந்த அழுக்கும் வந்து அது உள்ளே இருக்கக்கூடாது ஹேர்க்குள்ளே. ஸோ எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக நம்ம ஹேரை வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. இதுதான் மஸ்ட் எல்லாரும் பண்ணுறது. பட் இதை வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. முடி வளரல இதை மட்டும் சொன்னால் போதாது. அதை வந்து ஃபாலோ பண்ணால் தான் ஹேர் ஃபாலும் ஆகாது, ஹேரும் நல்லா க்ரோத் ஆகும். இவ்வளோதாங்க. இது சிம்பிள். நம்ம நார்மலாக ரொட்டீன் எப்படி பண்ணுறோமோ அதேமாதிரி ஹேருக்கு நம்ம தனியாக எடுத்துகிட்டு பண்ணாலே போதும். ஓகே, நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி வீடியோவை நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். பாய்.